இரண்டு நாடு ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படின்னா சீனாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயம் வந்துடும். ஏன்னா சீனாவை அழிப்பதற்கு அந்த இரண்டு நாடுகளே போதும். சீனாவினுடைய பரம எதிரிகள் தான் இந்த இரண்டு நாடுகளும் அப்படின்னு சொல்லி சீனா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல முதல் வரிசையில் இருக்கக்கூடிய நாடு ஜப்பான், இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ இந்தியாவும் ஜப்பானும் ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படின்னா அது சீனாவுக்கு எதிரானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவுக்கு சுதந்திரம், நம்ம சுதந்திரத்துக்காக யார் நமக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் ஜப்பான் தான். அதுவும் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படை உருவாக்க ஜப்பான் பெரிய அளவில் உதவிகளை செஞ்சாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜப்பானில் போய் ஜப்பான் கைதிகளை இந்தியாவுக்காக நீங்கள் போராட தயாரா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு படையை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியா ஜப்பானுடைய உறவு, குறிப்பாக இந்தியா ஜப்பான் இந்த இராணுவ வீரர்களுடைய அந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இரண்டு நாட்டு வீரர்களும் ஒன்றிணைந்து ஃபைட்டர் ஜெட்டை பறக்க விட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது பறக்க விடுறதா தெரிக்க விடுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு சீரியஸான ஒரு விஷயம், வீர் கார்டியன் அப்படிங்கிறத உருவாக்க போகிறாங்க. ஒரு இராணுவ ட்ரில்ல இரண்டு நாடுகளும் ஈடுபட போகிறாங்க. இதுக்கு பின்னாடி ஜப்பான் போட்டு வச்சிருக்கிற கணக்கு என்ன? இந்தியா ஜப்பான் மட்டும் கிடையாது. ஜப்பான் நேராக தைவான் பக்கமும் அவங்களுடைய ஆட்டத்தை கொண்டு போகிறாங்க. ஜப்பான் நேராக நேட்டோ பக்கமும் அவங்களுடைய ஆட்டத்துக்கு வேறொரு வழியை வகுத்து வருகிறார்கள். இப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். உலக அரசியலினுடைய வேறொரு பார்வை. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜப்பானை பற்றி இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். ஜப்பானை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஜப்பானிய முறை, இதை இக்கைகை அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்கில் நீங்கள் கேட்கலாம். இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக்.fm டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணலாம். ஸோ TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட் கிடைத்து தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். குக்.fm காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. செப்டம்பர் மாதம் 2022 இரண்டாவது முறையாக 2+2 அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடக்குது. நம்முடைய ஃபாரின் மினிஸ்டரும் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும், ஜப்பானுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஜப்பானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த இரண்டு மினிஸ்டர் லெவலில் நடக்கக்கூடிய மீட்டிங் தான் 2+2 மீட்டிங். இது நடத்தப்படும் போது இந்தியாவும் ஜப்பானும் பல முயற்சிகளில் பலவிதமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள், ஸோ இரண்டு பேருமே இந்தியாவுக்காக ரொம்ப பெரிய அளவில் பல நாடுகள் கூட இந்தியாவை சேர்ப்பதற்கும் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறதை பற்றி தெளிவான ஒரு பார்வையுடைய நபர்கள். ஸோ இரண்டு பேருமே பேசும்போது ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்லாருமே வியந்து பாராட்டுறாங்க. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், இந்தியா இது எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இரண்டு பேருமே பல விதமான அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறாங்க. அதில் முதல் விஷயம் தான் ஃபைட்டர் ஜெட்டை பறக்க விட்டு நம்ம என்ன செய்யணும்? இராணுவ ட்ரில்லை நடத்தணும். அந்த இராணுவ ட்ரில்ல நம்முடைய பலவிதமான வியூகங்களை வகுக்கணும், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஜப்பானுக்கும், ஜப்பானுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவுக்கும் ஏன் முக்கியம்? ஒரு கேள்வி வரலாம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக அவங்களுடைய அந்த ஆர்மி கடற்படை இல்லாட்டி கடல் சார்ந்த சில விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். அதுதான் ஜப்பானுடைய ஒரு பெரிய இலக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலைக்குன்றுகளும் கடலும். ஸோ இந்த இரண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாட்ட இருக்கிறனால மலைக்குன்றுகள் இல்லாட்டி பெரிய பெரிய பள்ளங்கள், அதுலேருந்து அப்படியே வந்து கடல், இதுலேருந்துலாம் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அது இல்லாமல் நம்முடைய அண்டை நாடு பாகிஸ்தான் நமக்கு எப்போவுமே ப்ராப்ளமாக இருக்காங்க. ஸோ அதன் வழியாக நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள், அதை எதிர்த்து இந்தியா என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, 140 கோடி மனிதர்களை இந்தியா எப்படி இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்க, இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வேர்ஷனாக யாருக்கு கொடுக்கப்படும்? ஜப்பானுக்கு கொடுக்கப்படும். ஜப்பான் அதுக்கு பதிலாக என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, அவ்வளோ குட்டியோண்டு நாடு, இவ்வளோண்டு ஜனத்தொகை வைத்திருக்கக்கூடிய நாடு, டெக்னாலஜியில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க, இதுக்கு பின்னாடி அவங்க போடுற உழைப்பு என்ன, இதெல்லாம் இவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் ராணுவ டெக்னாலஜி அப்படிங்கிறதும் டெக் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது செய்து கொள்ளப்படும். சூப்பரான அக்ரிமெண்ட். செப்டம்பர் 2022 இப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்த உடனே சீனாவுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. ஓகே, நமக்கு எதிராக என்னமோ செய்ய போகிறாங்கயா அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே இல்லைங்க. செஞ்சிட்டோம்,
செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் இந்தியாவும் ஜப்பானும் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி வரை வீர் கார்டியன் 2023 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இந்த 2 நாட்டு விமானப்படை வீரர்களும் ஈடுபட போகிறாங்க. வீர் கார்டியன், இந்த வீர் கார்டியன் 2023ல் இந்தியாவினுடைய IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் ஜப்பானுடைய JASDF அதாவது ஜப்பான் ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே களமிறங்க போகிறது. இங்கே ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோமே, ஜப்பான் ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது, இந்தியன் செல்ஃப் டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, 2வது உலகப் போரில் ஜப்பான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் ஜப்பான் என்ன செய்கிறாங்க, சரண்டர் ஆகிறாங்க. அப்படி சரண்டர் ஆகும்போது ஜப்பானுடைய ஒரு உறுதிமொழி என்னென்னா, இனி நான் வாண்டடாக போருக்கு போக மாட்டேன், என்னுடைய நாட்டை நான் பாதுகாத்துக்கிடுவேன், அதாவது செல்ஃபாக டிஃபென்ஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஒஃபென்சிவாக போக மாட்டேன், டிஃபென்சிவாக எங்களுடைய நாட்டை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாலிசி தான் ஜப்பானுடைய பாலிசி. அதனால தான் ஜப்பானுடைய ஏர்ஃபோர்ஸை ஜப்பான் ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வீர் கார்டியன் அப்படிங்கிறதுல இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய சுகோய் 30 MKI ஜெட்ஸும் 2 C-17 ஏர்கிராஃப்ட், ஒரு IL-78 பிளேன் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த ஒரு ட்ரில்லில் ஈடுபடுத்த போகிறோம். அது இல்லாமல் JSDF-னுடைய F-2 F-15 ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறதும் இந்த ஒரு இராணுவ ட்ரில்லில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி தான். இந்த வீர் கார்டியனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விமானப்படையினுடைய ஒத்திகை மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த இடத்துல நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேர் மட்டும்தான் வீர் கார்டியன், அங்கே ஈடுபடக்கூடிய ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ஏர்ஃபோர்ஸ். மல்டி டொமைனாக நாங்கள் எங்களுடைய இராணுவ ஒத்திகை செய்து பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. மல்டி டொமைன் அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் மனசில் வர வேண்டியது 3 டொமைன் அப்படிங்கிறது இருக்குது. காலாட்படை இருக்குது, கப்பற்படை இருக்குது, விமானப்படை இருக்குது. அது இல்லாமல் நம்ம பார்த்தோம் ட்ரோன் படை அப்படிங்கிறது புதுசாக உருவாகிட்டு இருக்குது. ஸ்பேஸ் அப்படிங்கிறது, அதாவது அவுட்டர் ஸ்பேஸ் படை அப்படிங்கிறதும் சைபர் வார்ஃபேர் அப்படிங்கிறது. ஸோ இந்த விமானப்படையை வச்சு அவுட்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி சைபர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த டொமைன்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த மாதிரியான டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய விமானப்படைகளில் வந்தால் எப்படி இருக்கும், 2 பேருமே இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம், அவுட்டர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி காமனாக ஒரு டொமைனுக்குள்ளே கொண்டு வந்து 2 நாடுகளும் பகிர்ந்து கொள்ளலாம், இப்படின்னு சொல்லி பல திட்டங்களை ஜப்பானும் இந்தியாவும் முன்னெடுத்து வருகிறார்கள். நம்மளாம் ஒரு விஷயத்தை கவனித்தோம், ஜப்பான் பாகிஸ்தானுக்கு உதவ போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அப்போ கூட இந்தியா அதுக்கான கன்சர்னை ஜப்பான்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பாகிஸ்தானுக்கு உதவ போகிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நம்முடைய உறவில் இது ஒரு விரிசலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லும்போது ஜப்பான் பதறி அடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எக்காரணமும் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, எங்களுடைய முதல் நண்பன், எங்களுக்கு முற்றிலும் முக்கியமான ஒரு நண்பன் அது இந்தியா மட்டும்தான், அதுக்கான எந்த மாற்றும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, பாகிஸ்தானுக்கான உதவிகளை உதவியாக மட்டும் பார்க்க வேண்டும், ஆனால் இந்தியாவினுடைய உதவிகள் இல்லாட்டி இந்தியா கூட நாங்கள் இருப்பதை நட்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா மற்றும் ஜப்பான் பொதுவாக இந்த 2 நாடுகளும் எதிலெல்லாம் இருப்பாங்க, மலபார் எக்ஸசைஸில் இருப்பாங்க, குவாட் கூட்டமைப்பில் இருக்காங்க, இன்னும் பல எக்ஸசைஸில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஜப்பான் கூட இணைந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம், ஜப்பானுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். குவாட் அப்படின்னு சொல்லும்போதே அதுவே தெரியும், சீனாவுக்கு எதிராக 4 நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி. இந்த குவாட் ப்ளஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பிரிக்ஸ் ப்ளஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே எல்லாத்துலேயுமே இந்தியா மெயின் ரோலை ப்ளே பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஜப்பானுடைய பட்ஜெட்டை தான் நம்ம பார்க்கணும். ஜப்பானுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே இல்லாத அளவுக்கு 20% அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஜப்பானுடைய பட்ஜெட் ஒரு 863 பில்லியனாக இருந்துச்சுன்னா அதில் 550 பில்லியன் அப்படிங்கிறது எதுக்காக மட்டுமே செலவழிக்க போகிறாங்களாம், இந்த டிஃபென்ஸுக்காக மட்டுமே செலவழிக்க போகிறாங்களாம். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கான பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ 550 பில்லியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இதை ஏன் இவங்க இந்த இராணுவத்துக்காக செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தென்சீன கடலில் எப்போதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, சீனா கூட சண்டை. இன்னொரு பக்கமாக வடகொரியா ஜப்பானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. இந்த 2 விஷயங்கள், இந்த 2 எனிமியும் ஒரே நேரத்தில் அடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய செல்ஃப் டிஃபென்ஸ் பாலிசிலேருந்து வெளியில் வரணும், நம்ம ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தணும். சொல்லப்போனால் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கான அந்த வல்லமை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எதிரி நம்மளை அடித்த பிறகு திருப்பி அடிக்கிறது கிடையாது. எதிரி அடிக்க வாரான் அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்ச உடனே எதிரியுடைய பேஸ் எல்லாமே அழிக்கிறது. அவனுடைய விமானப்படையை அழிப்பது, அவனுடைய கப்பற்படையை அடிப்பது, அவனுடைய டேங்கு காலாட்படையெல்லாம் அடிப்பது, இதுதான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி எதிரியை வச்சு செஞ்சு விட்டுட்டு மறுபடியும் யுத்தத்தை தொடங்குறது தான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை யார் சூப்பராக செய்வாங்கன்னா இஸ்ரேல் செய்வாங்க.
7 நாள் யுத்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி அரபுலகம் கூட இஸ்ரேல் செய்த யுத்தமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உளவு செய்தியை சேகரித்து உடனே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை நடத்திடுவாங்க. ஸோ இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நானும் என்ன செய்ய போகிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்துகிறாங்க. 20% அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஜப்பானை மிகப்பெரிய அளவு இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் செலவழிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முன்னிலையில் கொண்டு வருகிறது. இன்னும் 2-3 வருடத்தில் ஜப்பான் நாட்டோ சொல்கிறபடி அவங்களுடைய ஜிடிபியில் 2% டிஃபென்ஸுக்காக மட்டுமே ஒதுக்க போகிறாங்க. அப்படி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜப்பானுடைய படை பெருசாக மாறும். ஜப்பானுடைய படை பெருசாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு ஜப்பான் யார் அப்படிங்கிறதை காண்பிக்க வேண்டிய அடுத்த தருணமும் மலரலாம். 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு 2 நாடுகள் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ஜப்பான். இந்த 2 நாடுகளுமே 2 ரீஜனில் இருக்குது. ஆனால் இந்த 2 நாடுகளும் வளர்ந்தால் பிற நாடுகளுக்கு எச்சரிக்கை, பிற நாடுகளுக்கு பயமும் வரும். ஏன்னா இந்த 2 நாடுகளுடைய டெக்னாலஜி, ஜப்பானும் சரி ஜெர்மனியும் சரி, அவங்களுடைய டெக்னாலஜி அடிச்சுக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கான டெக்னாலஜி ஹோல்டர்ஸ் தான் இந்த ஜப்பான் மற்றும் ஜெர்மனி. ஸோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி திடீர்னு பார்த்தா ஜப்பான் அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் பாலிசியிலிருந்து வெளியில் வராங்க. உலக போர் 2வதுலேருந்து அடுத்ததாக அவங்களுடைய போர் யுக்திகள் எல்லாமே மாறுது. இது கூடவே இந்தியாவினுடைய நட்பு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே சும்மா எதிர்பார்ப்பு எகிரிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோடி நிப்பாட்டிட்டாங்களா ஜப்பான்? இல்லை. அடுத்ததா செங்ககு ஐலண்டில் நாங்கள் பேட்ரோல் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பே கொடுக்குறாங்க. ஏன்னா செங்ககு ஐலண்ட்னா உனக்கும் சீனாவுக்கும் பெரிய 7 இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தானடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அங்கே போய் பேட்ரோலிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அதோடய முடிச்சுக்கிட போறியா அப்படின்னு பார்த்தா இல்லை. தைவான் பக்கமாக ஒரு ஏரியா ஆல்ரெடி அவங்களுடைய தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவு கூடயே இன்னும் பல ஏரியாக்களெல்லாம் உள்ளடக்கி ஒரு செயற்கை தீவெல்லாம் உருவாக்கி ஜப்பான் என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரேஜ் ஐலண்டை அதை மாற்ற போகிறாங்க. ஸ்டோரேஜ் ரூம் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்டோரேஜ் ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா ஸ்டோரேஜ் ஐலண்ட் அப்படின்னு கேட்டால் எங்களுடைய டைப் 2 மிசைல்ஸ், அதாவது லேண்ட் டு ஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் 12 லேண்ட் டு ஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைப் 12 லேண்ட் டு ஷிப் மிசைல் அப்படிங்கிறது ஜப்பானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம். நான் முதலே சொன்னேன், ஜப்பானுடைய அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய கடற்படை சார்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதிரி நாட்டவர்கள் ஜப்பானுக்குள்ளே வரணும்னா கடற்படை வழியாக தான் வரணும் அதிகமாக. ஸோ இந்த கடற்படைனா கப்பல் வரணும். கப்பலை அழிப்பதற்கான மிசைல்ஸ் அப்படிங்கிறது கூடுதலாக யார் செய்ய வேண்டியிருக்கும்? ஜப்பான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுதான் அதில் முக்கியமானது தான் இந்த டைப் 12. ஆனால் இந்த டைப் 12 ஜப்பானுக்கு மட்டும் முக்கியமானதா அப்படின்னு பார்த்தா நேராக தைவான் எடுத்து பாருங்கள். தைவானும் இதே மாதிரியான ஒரு ஏரியா தான். சீனாவினுடைய அந்த ஒரு காய் நகர்த்தல் தைவான் பக்கம் கூடுதலாக இருக்கும்போது சீனா எப்படி தைவானை அடிப்பாங்க அப்படிங்கிற 3-4 காணொலிகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி பதிவு பண்ணும்போதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், பல நபர்களை, பல இராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு கப்பற்படை அப்படிங்கிறத கூடுதலாக யார் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும்? சீனா பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த கப்பலை அழிப்பதற்கான மிசைல்ஸ் அது கிட்டவே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அதனுடைய ஸ்டோரேஜை நாங்கள் பல மடங்கு அதிகரிக்க போகிறோம். பொதுவாக ஒரு மிசைலினுடைய எண்ணிக்கை இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டைப் 12 லேண்ட் டு ஷிப் மிசைல் அப்படிங்கிறத எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்? 6 டைம்ஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 2026க்குள்ளே நாங்கள் அந்த ஐலண்டில் கொண்டு சேவ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பான். ஸோ ஒரு கட்டமாக இந்தியா கூட ஜப்பான் இணக்கமாக செல்கிறது. இந்தியா கூட ஜப்பான் ரொம்ப பெரிய அளவில் இராணுவ ட்ரில்லில் ஈடுபடுறாங்க. 2வது முறையாக இந்தியா ஜப்பான் இடையே 2+2 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது, டிஸ்கஷன் நடக்குது. அது இல்லாமல் செங்ககு ஐலண்டை பேட்ரோலிங் பண்ண போகிறாங்க. தைவான் ஸ்ட்ரைட்டுக்கு தேவையான முக்கியமான ஆயுதங்களை அது கிட்டவே வச்சு ஸ்டோரேஜ் பண்ண போகிறாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவ பேசஸ் அப்படிங்கிறது ஜப்பானில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே அதிநவீனமாக மாற்றப் போகிறார்கள். 2027ல் இப்போ இருக்கக்கூடிய ஜப்பான் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக உலகப்போர் 2க்கு முந்தைய ஜப்பானுடைய ஒரு பாதி ஜப்பானாக வந்திருப்பாங்க. அதுக்கான அடுத்த லெவல் ஆஃப் திட்டம் அவங்க வச்சுருக்காங்க. இதோடு மட்டும் இல்லை, அவங்களுடைய சோஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏஜிங் பீப்புள் ரொம்ப கூடுதலாக இருக்காங்க, அதாவது வயதானவர்கள் கூடுதலாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கல்யாணம் அப்படிங்கிறது குறைந்து வருகிறது. யங் ஏஜில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறைந்து வருகிறார்கள். இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியிலும் ஜப்பான் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஸோ வீர் கார்டியன் இந்த ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி வரை நடக்க போகுது. இதுக்கு எதிராக சீனா அவங்களுடைய தென்சீன கடலில் இல்லாட்டி ஜப்பானை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அவங்களும் இராணுவ ட்ரில் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ண முடிஞ்சதா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஜியோபொலிட்டிக்ஸில் ஜப்பான் இந்தியாவினுடைய நட்பு என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களும் ஒரு லைக்கையும் போட்டுருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். என்னாச்சு
நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், உறவுகளுக்கு ஷேர் பண்ணலாம், மாணவர்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.